ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்திருந்த நிலையில சென்சார் போர்டு வந்து சென்சார் பண்ணிட்டாங்க. பட் இந்த படம் வந்து இப்போ தேர்தல் கமிஷன் கையில் வந்து இருக்கு. அவங்க என்ன முடிவு சொல்றாங்களோ அப்பதான் இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து வெளிவரும். வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். விஜய் தன் கடைசி படம் என அறிவிச்சு ஜனநாயகன் திரைப்படம் வந்து நடிச்சிருந்தாரு. பொங்கல் பண்டிகைக்கு இது வெளியாகும் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டதுங்க. ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாகல. படத்துல மத உணர்வுகளை வந்து புண்படுத்தும் காட்சிகள் இருக்கிறதாக கூறி மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் வந்து சென்சார் போர்டு வந்து அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கல. இதனால திட்டமிட்டபடி பொங்கல் பண்டிகைக்கு அந்த ஜனநாயகன் படம் வந்து வெளியாகலைங்க. சென்சார் போர்டை எதிர்த்து படத்தை தயாரித்த கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் உச்சி நீதிமன்றத்திலையும் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. படம் வந்து 500 கோடி ரூபாய் செலவில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள படத்தை நாங்கள் வெளியிடலை அப்படின்னா எங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்படும் அப்படின்ட்டு சென்சார் போர்டுகிட்ட வந்து சான்றிதழ் உடனே எங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்ட்டு உச்சி நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் 2 பேர்கிட்டையுமே வந்து அப்ரோச் பண்ணாங்க. பட் ஆனால் சென்சார் போர்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குறிப்பிட்ட காலத்துக்குள் சென்சார் வந்து வழங்கணும் அப்படின்ட்டு எங்களை நீங்கள் வந்து நிர்பந்தம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சென்சார் போர்டு சொல்லிட்டாங்க. இதனால மறு தணிக்கைக்கு ஒப்புக்கொண்ட கேவிஎன் நிறுவனம் வந்து வழக்கை வந்து திருப்பி பெற்றதுங்க. அதைத் தொடர்ந்து ஜனநாயகன் படத்துக்கு மறு தணிக்கை வந்து ரொம்ப நாள் இழுபறியில் இருந்துட்டு இருந்துச்சு. நேற்று முன்தினம் மும்பையில் இதுக்கான தனி மறு தணிக்கை வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க. சென்சார் போர்டு வந்து என்னென்ன எதிர்ப்பு தெரிவித்த காட்சிகள் வந்து இருக்குதோ அதெல்லாம் நீக்கப்பட்டதா அப்படின்ட்டு உறுதி செஞ்ச பிறகு மறு ஆய்வு செஞ்சுட்டு திருப்பி சென்சார் போர்டு வந்து சென்சார் வந்து கொடுக்கறதுக்காக தயாராகிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குங்க. விஜய் தற்போது அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுனால ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதியின்படி அவர் நடித்துள்ள படம் தேர்தலில் தாக்கத்தை ஏதாவது ஏற்படுத்துமா அப்படின்ட்டு ஆய்வு செய்து படம் வந்து வெளியீட்டுக்கு வந்து அனுமதி வழங்கணும் அப்படின்ட்டு தேர்தல் கமிஷன்கிட்ட இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதனால தேர்தல் கமிஷன் தான் அவங்க முடிவெடுத்து இந்த படத்தை வெளியிடணுமா வேண்டாமா அப்படின்ட்டு அவங்க தான் அந்த முடிவு சொல்லணும். ஜனநாயகன் படத்தை வைத்து தேர்தல் கூட்டணிக்கு வரும்படி விஜய பாரதிய ஜனதா கட்டாயப்படுத்துதா அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் வந்து நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. தற்போது தணிக்கை வாரியம் தன் பணிகளை வந்து முடிச்சுட்டாங்க. இந்த பணியை வந்து இந்த படம் வந்து வெளியில வருது வராம இருக்கிறது தேர்தல் கமிஷன் கையில தான் இருக்கு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.